பெண்கள் இந்த போராட்டத்தில் நமக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான இந்த சதியில நம்முடைய ஆண் வாரிசுகளை நல்லவனா உருவாக்குறதுக்கான இந்த போராட்டத்தில் நாங்க செய்ய வேண்டிய ஆகப்பெரிய தஅவா நம்முடைய நடவடிக்கைகளை மாத்துறது. நம்முடைய ஆடை கலாச்சாரத்துல இஸ்லாத்தை கொண்டு வர்றது, நம்முடைய முகத்தை மறைச்ச மாதிரி, நம்முடைய தலையை மறைச்ச மாதிரி, நம்முடைய உடம்ப மறைச்ச மாதிரி, நம்முடைய குரலை மறைக்கணும். தேவையில்லாத தெரியாத ஆக்களோட ஏன் போன் பேசணும், அந்நியர்களோட ஏன் நாங்க கதைச்சுக்கிட்டு இருக்கணும். வலா தஹ்தஅன பில் கவுல் 33வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் அதை சுவைக்க தொடங்குவான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவா பேசுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இன்னைக்கு நிறைய தப்புக்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஆகப்பெரிய ஒரு தப்பு இந்த போன்ல, இன்டர்நெட்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, வாய்ஸ் மெசேஜ்ல நிறைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், அது ஒரு பாவமாவே இந்த சமூகத்துக்கு தெரியுது. இல்ல என்ன இருக்குது, சும்மா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கப்படாதா? எப்படி இருக்கலாம், எப்படி அந்த தொடர் வைக்கலாம்? ஏன் பேசணும், வெக்கப்படணும், ஒழுக்கத்தை பிடிக்கணும். மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதாக இருந்தால் அளவோடு பேசிட்டு நிறுத்தணும். மௌலைமாருக்கு கோல் எடுத்து ஒரு மார்க்க ஃபத்வா கேட்கணும், கேளுங்க. ஆனா சில பெண்களோடு சம்பந்தப்பட்ட மாதவிலக்கு, தாம்பத்திய உறவு, குளிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு ஆலிம் ஷாப்புக்கிட்ட நீங்க கேட்கணுமா இருந்தா உங்களோட புருஷனை கேட்டு சொல்ல சொல்லுங்களேன். ஏன் நீங்க கேட்கணும், ஏன் கேட்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மதீனத்து பெண்கள் வந்து ஃபத்வாக்கள் கேட்பாங்க. மார்க்கத்தில் வெக்கப்பட தேவையில்லைன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, மதீனத்து பெண்கள் மார்க்க விஷயத்துல வெக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அது நபி. இப்ப உள்ள ஆலிம் சாப்பு கிட்ட கேட்கலாம், அவர் நபியா? கேட்கறதுக்கு நமக்கு புருஷன் இருக்கு தானே, புருஷன் மூலமா கேட்கிற. இங்க பாருங்க, எனக்கு இந்த குளிப்புட சட்டம் தெரியல, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இல்லாட்டி போனை கொடுத்து அவுட் ஸ்பீக்கரை போட்டு நான் கேட்டுக்கிறேன், நீங்க கொஞ்சம் கேளுங்க. இப்படி சொன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கல்யாணம் கட்டல, நாம ஹோமர் மௌலை கோல் எடுத்து மௌலை உங்களோட வைஃபு கிட்ட கொஞ்சம் கொடுங்க, ஒரு கேள்வி கேட்கும். அவகிட்ட கேட்கிறேன், அவக்கு தெரிஞ்சா சொல்லுவா, இல்லாட்டி வெறி கேட்டு செல்றன்னு சொல்ல மாட்டாவா? அப்ப நாம இந்த மார்க்க விஷயமா பேசுறதாக இருந்தா கூட ஒரு எல்லைக்குள்ள நின்றுதான் பேசணும். அதான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு. மௌலைமாரண்டா என்ன என்ன வானத்துல இருந்து குதிச்சாக்கலாம், அவங்களும் தப்பு செய்வாங்க. தாடி வச்சா போல தப்பு செய்ய மாட்டாங்களா? ஷைத்தான் மூன்றாவதா வருவான், ஆணும் பெண்ணும் தனிச்சிருங்காதீங்க என்று சொன்னது இந்த மௌலைமாரை விட சிறந்த சஹாபாக்களுக்கு. நாம் எல்லாம் எங்கே? சஹாபாக்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்ன, ஆணும் பெண்ணும் தனித்திருக்காதீங்க, மூன்றாவது ஷைத்தான் என்று. அந்த சஹாபாக்களை விட பெரிய ஆலிம் சாப்பா? மூணாவது ஷைத்தான் என்றால் இதுல ரொம்ப பேணுதலா இருக்கணும். தேவையே இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஆளோட பேச்சு. உங்களுக்கு அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணப்பட வேண்டும். புருஷனுக்கு கூட்டாளி இருக்கலாம், அது புருஷனுக்கு தான் கூட்டாளி, உங்களுக்கு கூட்டாளி இல்லை. நீங்க டீயை ஊற்றி புருஷனை கூப்பிட்டு கையில கொடுத்துடணும், நீங்க போய் கொடுத்து போட்டு வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு போன் நம்பர் இருக்குங்கிறது எனத்துக்கு இன்னொரு ஆம்பளை கிட்ட போகணும். அப்படி ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து போன் வந்தா நீங்க ஏன் ஆன்சர் பண்ணணும்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஒரு மிஸ்கால் வந்துச்சு, ஒரு நாள் பேசினேன், அங்கால எக்ஸட்ரா 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 மனம் போச்சு. நான் கேட்கிறேன், ஏன் பேசினேன்? பாருங்க, தெரியாத நம்பர் தான். அதில் நீங்க என்ன பிசினஸ் செய்தியெல்லாம் வார ஹோலெல்லாம் அட்டென்ட் பண்ணி அதுல ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு புருஷன் நம்பர் இல்லை, ஓகே, பிள்ளட நம்பர்ல ஓகே, உம்மட வாப்பட நம்பர்ல ஓகே, நான் எனக்கு இன்னொருத்தட்ட நம்பரை தூக்கணும். எதுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் போன்? எதுக்கு உனக்கு ஃபேஸ்புக்? எதுக்கு உனக்கு ஃபேஸ்புக்? எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீ ஏன் பேரை கொடுத்திருக்கிற? இன்னைக்கு ஒரு பிள்ளட கையில போனை கொடுத்திருக்கிறோம் என்றால் ஒரு புருஷனை கொடுத்திருக்கோம் என்ற அர்த்தம். அவ்வளவு அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது.
ரொம்ப கவனம்.